சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டாப் பிரைவேட் காலேஜஸில் எம்பிஏ, எம்சிஏ, பிஇ, பிடெக் போன்ற இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் பாராமெடிக்கல், அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான எல்லா வகையான யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் மற்றும் அட்மிஷனுக்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் கைடன்ஸ் வேணுமோ உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா டான்செட் 2025க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த டான்செட் அல்லது சிடபிஜி நம்ம எதுக்கு எழுதுகிறோம் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் ஃபுல் டைமில் இந்த எம்பிஏ, எம்சிஏ அண்டு எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்ப்ளான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த டான்செட் நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகேவா? ஸோ நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணணும் இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ரெண்டும் ஒன்று தான். கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ரெண்டும் ஒன்று தான். அதில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த டான்செட் எழுதணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அது பேர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டீட். அது வருஷம் நடக்கும். வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும். ஒன்று ஜனவரி மந்தில், அதாவது அந்த அட்மிஷனே 2 டைம் நடக்கும். அதனால் 2 டைம் எக்ஸாம் நடக்கும். அதாவது ஜனவரி டு டிசம்பர் ஒரு கேலண்டர் இயருக்கு ஒரு அட்மிஷனும், நார்மலாக இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா அகாடமிக் இயர், ஜூன் டு மே வரைக்கும் அதுக்கு ஒரு அட்மிஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த காலண்டர் இயருக்கு தனியாக ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அகாடமிக் இயருக்கு தனியாக ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த டைம் அட்மிஷனில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது என்ட்ரன்ஸ் தனியாக நடக்கும். மற்ற யூனிவர்சிட்டியெல்லாம் என்ட்ரன்ஸ் வைப்பாங்கன்னு கேட்டால் மற்ற யூனிவர்சிட்டி யாரும் என்ட்ரன்ஸ் வைக்க மாட்டாங்க. டைரக்ட் அட்மிஷன் கொடுத்துருவாங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில். ஓகேங்களா? ஸோ இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? ஸோ அதாவது நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணால் வேல்யூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேல்யூ கிடையாது. அதுக்கு நீங்கள் டான்செட் எழுதணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகேவா? மோஸ்ட்டான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கும்போது அதில் எலிஜிபிலிட்டின்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அந்த எலிஜிபிலிட்டியில் பார்ட் டைம் ஆர் கரஸ்பாண்டன்ஸ் ஆர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் பொசிஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எம்பிஏவோ இல்லை எம்சிஏவோ நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணி வேஸ்ட்டாக போகிறதுக்கு நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணாமலே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர விஷயம். ஸோ அப்போது கரஸ்பாண்டன்ஸில் பண்ண வேணாம் அப்படின்னா ஃபுல் டைமாக பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னா ஃபுல் டைமாக பண்ணுங்கள். ஃபுல் டைம் வேல்யூ இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணலாம். இப்போது நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருக்கீங்க, ஆனால் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. பட் கரஸ்பாண்டன்ஸில் பண்ண முடியாத சுச்சுவேஷன், ஏன்னா பண்ணாலும் வேஸ்ட்டு அப்படிங்கிறதால. ஓகேவா? ஸோ அடுத்தது இதே விஷயம், எனக்கு ஜாப் போகணும், இப்போ நான் அவசரமாக ஜாப் போய் ஆகணும், இருந்தாலும் நான் எம்பிஏவோ இல்லை எம்சிஏவோ பண்ணியே ஆகணும். ஆனால் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணணுன்னாலும் வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தான் இர்ரெகுலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இர்ரெகுலர் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இர்ரெகுலர் அப்படிங்கிறது முழுக்க ப்ரைவேட் காலேஜஸில் இருக்குது. அதுவும் எல்லா ப்ரைவேட் காலேஜஸும் கிடையாது, ஒரு சில ப்ரைவேட் காலேஜஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இர்ரெகுலர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் கரஸ்பாண்டன்ஸ் மாதிரி தான். கரஸ்பாண்டன்ஸில் என்ன பண்ணுவீங்க, போவீங்க, எக்ஸாம் எழுதுவீங்க, வந்துடுவீங்க இல்லையா? அதே விஷயத்தை இங்கே பண்ணாலும் போதும். போகலாம், எக்ஸாம் எழுதலாம், வந்துகிட்டே இருக்கலாம். கிளாஸ்லாம் அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ கரஸ்பாண்டன்ஸில் பண்ணி உங்களுக்கு வேஸ்ட் ஆகிறதுக்கு நீங்கள் இந்த இர்ரெகுலர் பண்ணிங்கன்னா இது வேல்யூபிளாக இருக்கும். ஸோ இது எப்படி ப்ரோ அந்த ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இர்ரெகுலர் அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் காலேஜில் சேர்ந்துருப்பீங்க, அந்த காலேஜ் போக மாட்டீங்க, கிளாஸஸ் அட்டன் பண்ண மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் போட்டுருவாங்க அந்த காலேஜில். நீங்கள் டெய்லியும் காலேஜ் போன மாதிரி கணக்கு வந்துடும். ஓகேங்களா? எக்ஸாமுக்கு மட்டும் கூப்பிடுவாங்க, போய் எக்ஸாம் எழுதி கொடுத்துட்டு வந்துடணும். ஓகேவா? அதில் படித்து பாஸ் ஆகிறதுல உங்கள் திறமை. நான் என்னால் தனியாக படிச்சுக்க முடியும் ப்ரோ அப்படிங்கிறவங்க, ஏன்னா கரஸ்பாண்டன்ஸில் நீங்களாக தானே படிச்சுக்க போகிறீங்க. ஸோ அதனால் என்னால் படிச்சுக்க முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் போகலாம், எக்ஸாம் எழுதலாம், வந்துட்டு இருக்கலாம். பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிகிரி கொடுத்துருவாங்க. இதான் விஷயம், சிம்பிளாக சொல்லணுன்னா. ஸோ அது எப்படி ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது நீங்கள் யூஜி படிச்சிருப்பீங்க இல்லையா? யூஜி படிக்கிற காலேஜில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் அப்படின்னு ஒரு கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க ஒரு கிளாஸ்லேயும்.
ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸுன்னு போயிட்டே இருப்பாங்க, கிளாஸே அட்டன் பண்ண மாட்டாங்க, வந்து எக்ஸாம் மட்டும் கரெக்டாக வந்து எழுதிடுவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி எக்ஸாம் எழுத விட்றாங்க, அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் இருக்கணும்ல. அட்டண்டன்ஸ் கம்மியானால், ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா பெனால்ட்டி கட்ட சொல்லுவாங்க, இல்லைனா எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க மட்டும் எப்படி எக்ஸாம் எழுதுறாங்க கிளாஸே அட்டன் பண்ணாமல் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஓடி அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. ஓடினா ஆன் டியூட்டி. ஸோ அது வந்து அவங்களுக்கு அட்டண்டன்ஸில் மார்க் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு அந்த அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் வந்துடும். அதே மாதிரி விஷயந்தான் உங்களுக்கும் ஓடி கொடுத்துருவாங்க. ஓடினா ஓடி கிடையாது, அட்டண்டன்ஸ் போட்டுருவாங்க. நீங்கள் போக மாட்டீங்க, அட்டண்டன்ஸ் போட்டுருவாங்க, போய் எக்ஸாம் எழுதிக்கலாம். அதை வந்து எல்லா காலேஜும் பண்ணுறதில்ல. ஒரு சில காலேஜஸ் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பண்ணித்தராங்க. இப்போ நான் வேலையில் இருக்கேன், எனக்கு வந்து எம்பிஏ படித்தா எனக்கு மேலே வந்து வேறு ஒரு போஸ்டிங் தருவாங்க, பட் என்னால் வேலையை பார்த்துக்கிட்டே எம்பிஏ வந்து படித்தாகணும், பட் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறவங்க இர்ரெகுலர் பண்ணலாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஒரு சில காலேஜஸ். அதாவது நீங்கள் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தால் போதும், சர்டிஃபிகேட் உங்களுக்கு தருவாங்க இல்லையா, கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், அது ஃபுல் டைம் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதில் இர்ரெகுலர்னோ இல்லை கரஸ்பாண்டன்ஸ்னோ இல்லை பார்ட் டைம்னோ மென்ஷன் பண்ணி இருக்காது. ஓகேவா. ஸோ அதில் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காது. நார்மலாக படித்து எல்லோரும் என்ன சர்டிஃபிகேட் வாங்குறாங்களோ அதே சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கும் தருவாங்க. ஓகேவா. அதாவது அந்த காலேஜில் இர்ரெகுலர் மட்டும் நடக்காது, அங்கே நார்மலாக கிளாஸஸ் நடக்கும். ஒரு கிளாஸஸ்க்கு 40 பேர் அப்படின்னா அந்த கிளாஸில் ஒரு 30 பேர் படிப்பாங்க. ஓகேங்களா. ஒரு 10 பேர் இர்ரெகுலர் கேட்குறீங்க அப்படின்னா இர்ரெகுலர் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை 38 பேர் படிக்கிறாங்க, 2 பேருக்கு மட்டும் இர்ரெகுலர் வேணும்னாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா. அந்த கிளாஸில் அந்த காலேஜில் எப்போதும் போல் எம்பிஏக்கு கிளாஸ் நடக்கும். பட் நீங்கள் காலேஜ் வர மாட்டீங்க, உங்களுக்காக இந்த மாதிரி கேட்குறீங்க, நான் வந்து எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு போகிறேன், அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஓகே நீங்கள் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போது எல்லோரும் என்ன ஃபீஸ் கட்டுறாங்களோ அதே ஃபீஸ் தான் நீங்களும் கட்டுவீங்க. இப்போலாம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு அதாவது ஃபீஸ் வந்துருச்சு, நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. ஸோ என்ன ஃபீஸ் கட்டுறாங்களோ அதே ஃபீஸ் தான் கட்டுவீங்க. ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படின்னா ஸ்காலர்ஷிப்பும் தந்துடுவாங்க, எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா. ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன ஸ்பெஷலைசேஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்பெஷலைசேஷன் அந்த காலேஜில் இருந்தால் அதையும் கொடுத்துருவாங்க. பட் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் எக்ஸாம் மட்டும் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டிகிரி கொடுக்கும்போது அந்த 38 பேர் உங்கள் கிளாஸில் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க கூட சேர்த்து தான் உங்களுக்கும் டிகிரி தருவாங்க. ஸோ அப்போது உங்களுக்கும் அதே டிகிரி தான், அவங்களுக்கும் அதே டிகிரி தான். காலேஜ் போய் படித்தவங்களுக்கும் ஒரே டிகிரி தான், நீங்கள் இர்ரெகுலராக இருந்தவங்களுக்கும் ஒரே டிகிரி தான், எல்லாமே ஃபுல் டைம் டிகிரி தான் தருவாங்க. ஸோ இர்ரெகுலர் அப்படிங்கிறது அஃபிஷியலாக எங்கேயுமே கிடையாது. ஓகேங்களா. இது அன்அஃபிஷியல்னு வச்சுக்கலாம். பட் நீங்கள் காலேஜ் போக மாட்டீங்க, பட் ஃபோனை மாற்றிட்டு கணக்கு எக்ஸாம் மட்டும் எழுதிடுவீங்க, சர்டிஃபிகேட் வந்துடும். அவ்வளோதான் விஷயம். இப்போ என்ன காலேஜ் போய் படித்தா எல்லோரும் எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா. காலேஜ் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா கடைசி ஒரு நாள் 2 நாளில் உட்காந்து படிச்சுட்டு போய் எழுதுறது தானே எக்ஸாம்லாம். அதே விஷயந்தான், நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து படிச்சுட்டு போய் எழுதிக்க வேண்டியதான். நீங்கள் ஒர்க்கில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது வேலை முக்கியமான பிஸியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் பார்த்தாலும் சரி, அந்த மாதிரி எது இருந்தாலும் எம்பிஏ எம்சிஏ நீங்கள் இர்ரெகுலராக பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். எம்இஎம்டெக் இந்த ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட்டு அது எம்இஎம்டெக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் காலேஜஸ்லாம் டேரெக்ட் அட்மிஷன் தான் போடுறாங்க. சிடாபிஜியில் போனால் அந்த காலேஜஸ்லாம் எடுக்க முடியாது. ஸோ டேரெக்ட் அட்மிஷன்ங்கிறப்போ போகலாம், அட்மிஷன் போடலாம். அந்த காலேஜில் அட்மிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது ஒரு கிளாஸ்க்கே 5 பேர் தான் இருக்கீங்கன்னா அவங்க 5 பேருக்காகலாம் கிளாஸஸ் எடுப்பாங்களான்னு கேட்டால் தெரியாது. ஸோ அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி எனக்கு வந்து இர்ரெகுலராக பண்ணி கொடுத்துருங்க, நான் ஜாப் போய்க்கிறேன், நான் வந்து எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு போகிறேன் அப்படின்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய காலேஜஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ஆப்ஷன் கூட இருக்குது, கேட்டுட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இர்ரெகுலர் அப்படின்னா நீங்கள் வரலாம், எக்ஸாம் எழுதலாம், போகலாம், உங்களுக்கு ஃபுல் டைம் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, அது எலிஜிபிள், அது வேல்யூ. ஓகேங்களா. ஆனால் இந்த கரஸ்பாண்டன்ஸோ பார்ட் டைமோ பண்ணிங்கன்னா அது வேல்யூ கிடையாது, எலிஜிபிள் கிடையாது. அந்த விஷயத்த நல்லா வச்சுக்கோங்க. அப்புறம் ஏன் ப்ரோ கரஸ்பாண்டன்ஸ் வச்சுருக்காங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஏன் காலேஜஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, வச்சுருக்காங்க, ஏன் எதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அது வேல்யூ கிடையாது. ஏன்னா நிறைய ஜாப் எலிஜிபிலிட்டியில் அது போட்டிருக்காங்க. நான் இந்த வருஷம் மட்டும் சொல்லலை, இர்ரெகுலர் பற்றி நான் லாஸ்ட் 2 இயர்ஸாகவே சொல்லியிருக்கேன். நீங்கள் பழைய வருஷம் வீடியோவெல்லாம் போய் எடுத்து பாருங்கள் நம்ம சேனலில், அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன் இர்ரெகுலர்னால் என்ன, இர்ரெகுலர் எதுக்காக பண்ண சொல்கிறேன், ஏன் கரஸ்பாண்டன்ஸ் வேணான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ கரஸ்பாண்டன்ஸ் வேணாம், கரஸ்பாண்டன்ஸ் பண்ணணுங்கிற ஐடியாவில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து இர்ரெகுலர் பண்ணிக்கோங்க.
அதில் பண்ணக்கூடிய அதே விஷயம் தான் இதில் பண்ண போகிறீங்க, வந்து எக்ஸாம் மட்டும் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? அதே தான். ஆனால் ஃபுல் டைம் சர்டிஃபிகேட் கிடச்சிடும் வேல்யூ. இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் வரலாம். நான் வேலையில் இருக்கேன், நெக்ஸ்ட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது எம்பிஏ சேர்த்து காமிக்கிறேன், இல்லை எம்சிஏ சேர்த்து காமிக்கிறேன், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்புறம் எப்படி எம்பிஏவே முடிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணேன், எனக்கு ஷிஃப்ட்டு வந்து நைட்டு 7 மணிக்கு ஆரம்பிக்கும், இல்லை 6 மணிக்கு ஆரம்பிக்கும், அதுலேருந்து 9 ஹவர்ஸ் கணக்கு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு மார்னிங் ஒரு 4 o'clock 3 o'clockலாம் என்னோடய ஒர்க் வந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரி நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணேன். எனக்கு காலேஜ் வந்து மார்னிங் தான் இருக்கும், அதுவும் ஒரு ஷிஃப்ட் தான் இருக்கும் எனக்கு மார்னிங். ஸோ காலையில் 8 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் தான் எனக்கு காலேஜ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் அதனால் நான் வந்து ஒர்க் பண்ணேன், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தேன், நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணேன், மார்னிங் காலேஜ் போனேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ அப்படி சொன்னீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கம்பெனியில் செக் பண்ணுறாங்க, வெரிஃபிகேஷன் வருது அப்படின்னா, இந்த வெரிஃபிகேஷனில் நீ அந்த காலேஜில் எம்பிஏ படிச்சியான்னு தான் பார்ப்பாங்களே தவிர எந்த ஷிஃப்ட்டு படிச்சு அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அடுத்து நீ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியான்னு தான் பார்ப்பாங்களே தவிர அந்த கம்பெனியில் நீ நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணியா ஜென்ரல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணியான்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறியா, அந்த கம்பெனியில் நீ ஒர்க் பண்ணதுக்கான ப்ரூஃப் இருக்கா, அவ்வளோதான். அதை மட்டும் தான் செக் பண்ணுவாங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில். ஸோ அதனால் அது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதை வச்சு நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஓகேவா? இல்லை ப்ரோ, நான் இதை சும்மா பேருக்கு ஒரு பிஜி டிகிரி பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து இர்ரெகுலரில் தான் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் கரஸ்பான்ஸ்லேயே பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. பேருக்கு பின்னாடி நான் டிகிரி போடணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் டிஸ்டன்ஸ்லேயே பண்ணிக்கோங்க, அதை பற்றி கவலை கிடையாது. இர்ரெகுலரில் பண்ணணும் அப்படிங்கிறது மேண்டட்ரி கிடையாது. இதை வச்சு நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு அது வேல்யூவான டிகிரியாக இருக்கணும், எலிஜிபிளான டிகிரியாக இருக்கணுங்கிறவங்க இர்ரெகுலர் சூஸ் பண்ணுங்கள், கரஸ்பாண்டன்ஸ் வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் இருக்குதுங்க. உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா சொல்லுங்கள், அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.